போன ஆடியோல 6th ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயத்துல விருத்தாசுரனும் இந்திரனும் பேசறத பத்தி கேட்டோம். இந்த 12வது அத்தியாயத்துல இந்திரன் விருத்தாசுரனை வதம் பண்றத பத்தி சொல்றா. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், பரீட்சித்து ராஜனே, தன்னோட சரீரத்தை துறக்க விரும்பி யுத்தத்துல ஏற்படக்கூடிய ஜெயத்தை காட்டிலும் மரணமே ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிற அந்த விருத்தாசுரன் இப்படி பகவான துதிச்சு சூலத்தை கையில எடுத்துண்டு பிரளய ஜலத்துல கைடபன் என்னும் அசுரன் பரம புருஷனை எப்படி எதிர்த்தானோ அதே போல இந்திரனை எதிர்த்து வேகமா ஓடி வரான். அப்போ வீரனாகிய அந்த அசுரன் பிரளய காலாக்னி போல ஜொலிக்கின்ற நுனிகளை உடைய சூலத்தை கையில அப்படியே சுழட்டிண்டு கோபத்தோட இந்திரன் மேல தூக்கி எரிஞ்சு பெரிய சிம்மநாதம் பண்ணிண்டு, பாபிஷ்டனே நீ அழிஞ்சு போன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வஜ்ராயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரன் ஆகாசத்துல வேகமாக சுழன்று கொண்டு ஒரு சூரியன் போல நெருப்பு தணல் போல கண்ணால கூட பார்க்க முடியாத தன்னை எதிர்த்து வரக்கூடிய அந்த சூலத்தை பார்த்து கொஞ்சம் கூட தயங்காம 100 கணுக்களை உடைய தன்னோட வஜ்ராயுதத்தால அந்த சூலத்தையும் வாசுகியனுடைய உடல் போன்ற அவனுடைய அந்த பெரிய புஜத்தையும் அறுத்து விட்டான். பிறகு விருத்தாசுரன் ஒரு புஜம் வெட்டப்பட்டு ரொம்ப கோபமடைஞ்சு வஜ்ராயுதத்தை உடைய அந்த தேவேந்திரனை பரிகத்தினால் அவனுடைய கன்னத்துல அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவனுடைய அந்த ஐராவதத்தையும் அடிக்கிறான். அப்போ அடியுண்ட அந்த இந்திரனுடைய கையிலேந்து வஜ்ராயுதம் கீழே விழுந்துடுறது. தேவதைகள், அசுரர்கள், சாரணர்கள், சித்தர்கள் எல்லோரும் அந்த அசுரனுடைய அந்த அற்புதமான செய்கைய பாராட்டுறா. அதே நேரத்துல இந்திரனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததே அப்படின்னு நினைச்சு அத பார்த்து பெருசா சத்தம் போடுறா. அப்போ தேவேந்திரன் தன் கையிலேந்து விழுந்த அந்த வஜ்ராயுதத்தை திருப்பி எடுத்துக்கல. இந்திரன் வஜ்ராயுதத்தை மறுபடியும் கையில எடுத்துக்கல அப்படிங்கறத பார்த்த அந்த அசுரன் சொல்றான், தேவேந்திரா, நீ மறுபடியும் வஜ்ராயுதத்தை திருப்பி எடுத்துக்கோ, உன் சத்ருவான என்ன வதம் பண்ணு. இதுக்காக நீ வருத்தப்படுற நேரம் இது இல்ல. சத்ருக்களை வதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு யுத்தம் பண்றவாளுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் ஜெயந்தான் உண்டாகும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவுமே இல்ல. உலகத்தில் உள்ள அனைத்து பிராணிகளும் பரமபுருஷனுக்கு உட்பட்டவாதான். அவன் உள்ளே புகுந்து கொண்டு கர்மங்களுக்கு தகுந்தபடியாக எல்லாத்தையும் நியமிச்சுருக்கான். தேச கால கர்மங்களுக்கு தகுந்தபடி சுக துக்காதி பலன்களை அனுபவிப்பதற்காக ஜெயம் அபஜயம் இவைகளையெல்லாம் ஈஸ்வரன் தான் நடத்துறான். அதனால தெய்வாதீனமா நடக்கிற அபஜயாதிகளை பற்றியோ அந்த சோகத்தையோ மனசுல கொஞ்சம் கூட நினைக்கப்படாது. பரம புருஷன் ஒத்தனுக்கு மட்டும்தான் சர்வ தேச சர்வ கால சர்வ அவஸ்தைகளிலும் ஜெயம் கிடைக்குமே தவிர மற்றவாளுக்கு அந்த நியதி கிடையவே கிடையாது. ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துகின்ற பிரபு அவன்தான். அவன் எல்லாம் தெரிஞ்சவன், ஆதி புருஷன், என்றும் அழியாதவன். இந்த உலகம் முழுவதும் ஒரு கயிற்றால் கட்டுண்ட பறவைகள் போல சுவாதீனமின்றி அந்த பரம புருஷனுடைய சங்கல்பத்தின்படிதான் ஜீவிக்கிறது. அவனே காலஸ்வரூபனாகி ஜெயம் அபஜயம் ஆகிய இவற்றிற்கும் காரணமாக இருக்கான். செயல்களில் முயற்சி கொள்ளும் திறமை, வேகம், பலம், ஜீவனம், மோட்சம், சம்சாரம் ஆகிய எல்லாத்துக்குமே அந்த பரமபுருஷன்தான் காரணம். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்காம தன்னையே காரணமா நினைச்சுக்கிறா. அவர்கள்லாம் ஒன்னும் தெரியாத மூடர்கள் தான். மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மையும் ஒரு வலையில அகப்பட்ட மிருகமும் அந்த புருஷனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போல சகல பிராணிகளும் பரம புருஷனுக்கு உட்பட்டவைகள் தான். பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரம், ஆகாசம் முதலிய
பஞ்ச பூதங்கள், இந்திரியங்கள், அந்த கரணம் ஆகிய இவை எல்லாமே பரமபுருஷனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் தானாக சிருஷ்டிக்க முடியாது. அதை போலவே நான்முகன் முதலிய ஜீவாத்மாக்களும் அவனுடைய அனுக்கிரகம் இல்லாம சிருஷ்டிக்க சக்தி உடையவா இல்ல. ஜனங்கள் தாங்கள் பரமபுருஷனுக்கு உட்பட்டவர்கள் என்பதையும் அவனுடைய அனுக்கிரகத்தை தவிர தங்களுக்கு தனித்தனியே எந்த திறமையுமே இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளாமல் தங்களையே ஈஸ்வரனா நினைச்சுக்கிறா. ஈஸ்வரன் பிருத்திவி முதலிய பூதங்களில் உள்ளே புகுந்து கொண்டு தேவ மனுஷ்யாதி பூதங்களை எல்லாம் படைக்கிறான். அவற்றை கொண்டு அவைகளையே அழிக்கவும் செய்கிறான். ஆயுஷ், செல்வம், புகழ், ஐஸ்வர்யம் ஆகிய இவை எல்லாமே அவைகளுக்கு உரிய காலங்களில் தாமே ஏற்படுகிறது. மரணம், ஏழ்மை முதலியவற்றை நாம் விரும்புகின்றோமோ இல்லையே, அவை தானாகத்தானே ஏற்படுகிறது. அதற்கு காரணம் நம்முடைய கர்மம் தான் அல்லவா? அதே போலவே மற்றவையும் உண்டாகும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால கீர்த்தி, அபகீர்த்தி, ஜெயம், அபஜயம், மரணம், ஜீவனம் இதுல எது நடந்தாலும் அதனால வரக்கூடிய சுக துக்கத்தை நாம பாராட்ட வேண்டாம். எல்லாத்தையுமே சமமாத்தான் நினைக்கணும். சத்துவ, ரஜஸ், தமசுக்கள் எல்லாமே பிரகிருதியின் குணங்களே தவிர ஆத்மாவின் குணங்கள் இல்லையே. அந்த சத்வாதி குணங்களின் பரிணாமமான தேகத்துல இருக்கிற ஜீவன் கேவலம் ஒரு சாட்சிதானே தவிர செயல்களை செய்பவன் அவன்தான் என்றும் அவைகள் பிரகிருத்தியை சேர்ந்தது அப்படின்னும் நினைக்கிறவன் மறுபடியும் சம்சார பந்தத்தை அடையவே மாட்டான். இந்த விஷயத்துல நீ என்னையே கண்கூடா பார்க்கலாம். நீ என் சூலாயுதத்தையும் என் புஜத்தையும் வெட்டி விட்டாய். நான் உன்னிடத்திலே தோற்று போனேன். இருந்தாலும் கூட உன் பிராணனை பறிக்க விரும்பி மறுபடியும் சக்தி உள்ள வரையில் முயற்சி செய்கின்றேன். யுத்தம் என்பது ஒரு சூதாட்டம்தான். பிராணன்களே இதற்கு பந்தயமாகிறது. யானை, குதிரை, தேர் முதலியவைகள் ஆட்டக்காய்கள் தான். பானங்களே பாய்ச்சிகைகள். இதில் யாருக்கு ஜெயம், யாருக்கு தோல்வி, யாருக்குமே இது தெரியாது. நான் உலகத்தில் உள்ள நிலைமையை உனக்கு சொன்னேன். இருந்தாலும் உனக்கு பகவான் சகாயம் பண்றான். உனக்கே ஜெயம் என்பது நிச்சயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த அசுரன். இந்திரன் விருத்தாசுரன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவனை பாராட்டி வஜ்ராயுதத்தை கையில எடுத்துண்டு, ஞானிகளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். அசுரனே, நீ சித்தனா இருக்கே, உனக்கு இப்படி ஒரு மதி ஏற்பட்டிருக்கே. நீ ஜெகதீஸ்வரனும் சர்வ அந்தராத்மாவும் நண்பனுமான அந்த பகவானியே எல்லா விதத்திலையும் சரணடைஞ்சிருக்க. நீ அசுரர்களின் தன்மையை விட்டு சத்துவம் தலையெடுக்கப்பட்ட பெரியோர்களின் பிரகிருதியை அடைஞ்சிருக்க. ஜனங்களை எல்லாம் மதி மயக்கும்படியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அந்த மாயையை நீ கடந்து விட்டாய். ரஜோ குணத்தையே இயற்கையாக உடைய உனக்கு சர்வாந்தராத்மாவும் ஷாட்குண்ய பூர்ணனுமான அந்த வாசுதேவன் இடத்தில் மாறாத பக்தி ஏற்பட்டதே. இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? பகவான் தன்னை பற்றினவர்களுக்கு சம்சார பந்தத்தை போக்கி சிறந்த நன்மையான மோட்சத்தை தருகின்றவன். அமிர்த சாகரம் போன்று நித்யானந்தமயமாக இருக்கக்கூடியவன். அந்த பகவானிடத்தில் பக்தி ஏற்பட்டு அவனிடத்தில் விளையாடி கொண்டிருக்கும் புருஷனுக்கு ஐஸ்வர்யம், கைவல்யம் ஆகிய இந்த அற்ப சுகங்களால் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்றான். யுத்தம் செய்பவர்களில் கெட்டிக்காரர்களான விருத்தாசுரன், இந்திரன் ஆகிய இருவரும் பகவத் தர்ம விசாரத்தை ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே சண்டை போட்டுருக்கா. ராஜனே, சத்ருக்களை அழிக்கும் அந்த விருத்தாசுரன் பயங்கரமான இரும்பு தடியை இடது கையால் சுழற்றிக் கொண்டு இந்திரன் மேல எரியறான். இந்திரன் யானையின் துதிக்கை போன்ற அந்த இரும்பு தடியையும் அவனது இடது கையையும் வஜ்ராயுதத்தால் ஒரே நேரத்துல வெட்டிடுறான். இரண்டு கைகளையும் இழந்த அந்த அசுரன் சிறகுடிந்த பறவை போல ஆகாசத்திலிருந்து பூமியிலே விழுந்து அடிபட்ட ஒரு பர்வதம் போல ஜொலிக்கிறான். அவன் பெரிய சரீரத்தை உடையவன், மகாபலிஷ்டன், மகா பெருமை உடையவன். அவன் நடக்கும் போது பூமியெல்லாம் பொடியாகிவிடும். அவன் கீழ் உதட்டை பூமியிலும்
மேல் உதட்டை ஆகாசத்திலும் வைத்து ஆகாசம் போன்ற வாயை திறந்து சர்ப்பம் போல பயங்கரமான நாக்கை நீட்டி யமன் போல கோரை பற்களால் 3 லோகங்களையும் விழுங்கர்த்த போல பலத்தினால் பர்வதங்களையெல்லாம் நடுங்கச் செய்து கொண்டு பாதங்களால் அவன் நடந்து வரும்போது ஒரு பெரிய பர்வதம் போல நடந்து வந்து இந்திரனையும் அவனது வாகனத்தையும் விழுங்கிவிட்டான். பிரம்மதேவன் முதலிய தேவதைகள் இந்திரனை விருத்தாசுரன் இப்படி விழுங்கறத பார்த்துட்டு ஹா ஹா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சத்தம் போடுறா. ஆனா இந்திரன் அப்படி கூட மரணத்தை அடையல. அசுரனது வயத்துல போனா கூட பரமபுருஷனை அணைத்திருக்கின்ற அந்த நாராயண கவசம் தரித்தவன் அல்லவா அவன். அந்த நாராயணனுடைய மாயா பலத்தினால், தன்னுடைய யோக மாயா பலத்தினால் பாதுகாக்கப்பட்டு அவன் உயிரோடுதான் இருந்தான். அந்த தேவேந்திரன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன். வஜ்ராயுதத்தினால் விருத்தாசுரனுடைய வயிற்றை பிளந்து அதிலிருந்து வெளிவந்து சத்ருவாகிய அந்த விருத்தாசுரனுடைய தலையை வெட்டினான். கூரான நுனியுடைய அந்த வஜ்ராயுதம் 4 பக்கமும் சுழன்று கொண்டு அந்த அசுரனுடைய கழுத்தை வெட்டும் போது 1 வருஷம் ஆயிற்று. 1 வருஷம்னா 360 நாட்கள். 360 நாளும் அந்த வஜ்ராயுதத்திற்கு அதுவே காரியமாக இருந்தது. அப்படி அந்த அசுரன் தலை கீழே விழுந்த பின்பு ஆகாசத்தில் வாத்தியங்கள் முழங்கிறது. மகரிஷிகளும் கந்தர்வர்களும் சித்தர்களும் விருத்தாசுரனை கொன்ற வீரியத்தை சொல்லுகின்ற மந்திரங்களால இந்திரனை துதி செய்து கொண்டு புஷ்பமாறி பொழிறா. சத்ருக்களை அழிப்பவனே, விருத்தாசுரனுடைய தேகத்திலிருந்து வெளிவந்த ஸ்வயம் பிரகாசனான அந்த ஜீவாத்மா சமஸ்த லோகங்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பிராகிருத லோகங்களை காட்டிலும் வேறுபட்டதான அந்த வைகுண்ட லோகத்தை அடைந்தது அப்படின்னு சொல்லி இந்த 12வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 13வது அத்தியாயத்துல விருத்தாசுரனை கொன்ற பிரம்மஹத்தியினால வருந்தின தேவேந்திரன் மகாவிஷ்ணுவால எப்படி பாதுகாக்கப்படுறான் அப்படிங்கறத பத்தி சொல்றா. அத அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.